ஆக அந்த பெருவழித்தலம் என்பது வெட்டவழித்தலம் என்பது 106 ஏக்கர் பெருவழித்தலம். அந்த இடத்தை அந்த பார்வதிபுரம் மக்கள் தானமாக வள்ளற்பெருமானாருக்கு 180 ஆண்டுகளுக்கு முன்னால கொடுத்தாங்க. அதில் முதல்ல தர்மசாலையை நிறுவுறார். தர்மசாலை என்பது 24 மணி நேரம் மனிதருக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு சாலை. எதற்காக முதல்ல தர்மசாலை நிறுவுறாங்கன்னா, நாம பார்த்த வரைக்கும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய வடவேத மத வழிபாடுகளும் எப்படின்னா, நீங்கள் பட்டினி கிடந்து இறைவனை பார்க்கணும்னு பட்டினி போட்டுருவாங்க. ஆனால் தமிழர் மெய்யில் அப்படி கிடையவே கிடையாது. அதை உணர்த்தும் விதமாகத்தான் வள்ளற்பெருமானார் முதலில் இந்த பசி என்ற அந்த பிணியை போக்கி கொண்டு அப்புறம் ஞானத்துக்கு வா, இறைவனை தேடி வா அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் அந்த 106 ஏக்கர் பெருவழித்தலத்தை வள்ளற்பெருமானார் தானமாக பெற்றவுடன் அங்கே தர்மசாலையை நிறுவுகிறார். பசி என்பது மரணத்திற்கு ஒப்பானது. 35 விதமான மரண அவத்தைகளை கொடுக்கக்கூடியது பசி என்று 35 அவத்தைகளை பட்டியலிடுறாங்க. பசி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கண் இருண்டு போயிடும், நாக்கு குளர ஆரம்பிக்கும், நமக்கு உடல் தளர்ந்து போகும், வயிறு இறுகும், கால்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பின்னிக்கொள்ளும், மயக்கம் வந்துடும். இப்படி 35 விதமான அவத்தைகளை பட்டியலிட்டு இது மரண அவத்தைகள். இந்த மரண அவத்தையிலிருந்து இந்த உயிர்களை மீட்க வேண்டுமே ஆனால் அதற்கு உணவு கொடுக்க வேண்டும். உணவு என்கிற மருந்தை கொடுத்து அந்த மரண அவத்தை என்கிற பசிப்பிணியிலிருந்து முதலில் உயிர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அதற்கு ஞானத்தை போதிக்க வேண்டும், இறைவரை போதிக்க வேண்டும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதலில் தர்மசாலை, அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து ஞான சபையை மனித தலை வடிவில் தெற்கு நோக்கி அந்த திருவருட்பெருவழித்தலத்தில் 106 ஏக்கரில் கட்டுகிறார் வள்ளற்பெருமான். அந்த தெற்கு நோக்கிய மனித தலை வடிவத்திற்குள் நடு மண்டபத்தில் ஒரு விளக்கை வைக்கிறார். அந்த விளக்கிற்கு முன்னாடி ஒரு குவிய கண்ணாடி, லென்ஸ் கண்ணாடியை வைக்கிறார். அந்த விளக்கு சிறிய விளக்காக இருந்தாலும் அதை நாம் கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது பெரிய சூரிய ஒளிவட்டம் போல தெரியும். அந்த விளக்குக்கும் அந்த கண்ணாடிக்கும் முன்னதாக 7 வண்ணத்திரைகளை திரையிடுகிறார். கருப்பிலிருந்து வெண்மை வரைக்கும் வண்ணத்திரைகளை திரையிடுகிறார். இந்த தத்துவம் என்னவென்றால், 7 திரைகள் என்பது மனிதனுடைய அறிவை, ஞானத்தை மூடியிருக்கக்கூடிய 7 குற்றங்கள், குறைகள், வடமொழியில தோஷம் அல்லது மலம் என்று நீங்கள் என்ன பெயரிட்டுக் கொண்டாலும் அந்த 7 திரைகள் 7 விதமான அழுக்குகள் மனிதனுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 7 அழுக்குகளையும் குற்றங்களையும் ஒவ்வொரு திரை போல நீக்கிவிட்டால் இறுதியாக அந்த திரைகளுக்கு பின்னால் எப்படி அங்கே அருட்சோதி தரிசனம் தெரிகிறதோ அதுபோல நமக்குள்ளும் இறைவருடைய அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும். அந்த அண்ட அருட்பெருஞ்சோதியும் இந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பிண்ட அருட்பெருஞ்சோதியும் ஒன்றுதான், வேறு இல்லை என்பதை காண்பிப்பதற்காகவும் செய்முறை விளக்கமாகவே அங்கே ஞானசபை நிறுவப்பட்டிருக்கிறது. ஞான சபைக்குள் அந்த விளக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்குக்கு முன்பாக 7 திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஆண்டுக்கு தை மாதத்தன்று பூச நட்சத்திரத்தன்று மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை 6 முறை இந்த தரிசனம் காட்டப்படும்.